உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பெண் ஒருவர் கையில் துப்பாக்கியுடன் ஆட்டம் போட்ட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரீல்ஸ் மோகத்தில் கெத்து காட்டுவதாக நினைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட பெண் மீது நடவடிக்கை பாயுமா? கையில் துப்பாக்கியுடன் ரீல்ஸ் வெளியிட்டு இன்ஸ்டாவையே ஆட்டம் காண வைத்த பெண். லேடி தாதா என்கிற மிதப்பில் கான்பூரையே கதிகலங்க விட்ட சம்பவமும் சர்ச்சையும். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரைச் சேர்ந்தவர் ஷாலினி பாண்டே. கலரான ஆடையில் விதவிதமாக ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை நிரப்பி தள்ளுவதே இவரது பார்ப்பதற்கு குடும்ப குத்து விளக்காக தோற்றமளிக்கும் ஷாலினிக்கு இன்னொரு முகமும் உண்டு. அந்த முகத்தை வெளி உலகிற்கு காட்டி சம்பவம் செய்தவர் தற்போது சர்ச்சையிலும் சிக்கியுள்ளார். லேடி தாதா கெத்து குயின் என்ற மிதப்பில் கான்பூர் டெல்லி நெடுஞ்சாலையில் துப்பாக்கியுடன் ஆட்டம் போட்டு ரீல்ஸ் வெளியிட்டிருக்கிறார். பட்ட புகழில் துப்பாக்கியுடன் ஷாலினி பாண்டே வெளியிட்ட ரீல்ஸ் வடமாநிலங்களில் புழுதி புயலாய் வீசி கான்பூரின் கண்களை சிவக்க வைத்தது. ஷாலினியின் கைக்கு துப்பாக்கி கிடைத்தது எப்படி? துப்பாக்கிக்கு முறையாக அனுமதி இருப்பினும் பொது இடத்தில் இப்படியா சுழற்றுவது என நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்திய ஆயுத சட்டம் 1959 கீழ் பொது இடங்களில் ஆயுதங்களை எடுத்துச் செல்வது, அவற்றை ஸ்டைலாக காண்பிப்பது அல்லது சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்துவது ஆகியவை சட்டப்பூர்வ குற்றமாகும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உரிமத்தை ரத்து செய்யலாம், அபராதம் விதிக்கலாம் அல்லது சிறை தண்டனை விதிக்கவும் வழி இருக்கிறது. இந்த நிலையில் ஷாலினியின் எல்லை மீறல் சம்பவம் குறித்து கான்பூர் போலீசார் விசாரணையை தொடங்கி உள்ளனர். சர்ச்சையில் சிக்கியது தெரிந்தும் கூட ஷாலினி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் கெத்தாக இன்னமும் ஆக்டிவாகத்தான் இருக்கிறார். போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஷாலினியின் அட்ராசிட்டிக்கு ஒரு எண்டு கார்டு போட முடியும்.